ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதான் சொல்லிட்டோம். இப்போ வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி மிக மிக நன்மை தரக்கூடிய, யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது. ஏனென்றால் இதுநாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார். அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார். ஒரு ஜாதகத்திலே, ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ, இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குரு மங்கள யோகத்தோடு ஏற்படுது. குருமங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போது என்னுடைய குருநாதனை வணங்கி ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாத தேவன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார். ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள். மிதுனத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார். கடகத்திலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அதேபோல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதுதான் பொதுவான கிரக நிலைகள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது பொது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால், செவ்வாய் ரிஷப ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிரன். அப்போது வீடு கொடுத்தார் இல்லையா, இடம், அந்த சுக்கிரன், செவ்வாய், குரு, இந்த 3 பலன் தான் அமையும். 3 கிரகங்களுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்க போகுது, பொதுவான பலனாக இருக்க போகுது. அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டிருக்கும். குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க, குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள், ஆசிரியர்கள், மத போதகர்கள், ஆன்மீக பெரியவர்கள், எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள், மகான்கள், இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, ஆன்மீகவாதிகள், இவருடைய கை ஓங்கி இருக்கும். இந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு வருமானம் உயரும், நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும், பிரபலமாவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய திறமை இருக்கும். அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க, அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும். அப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வேண்டும். ஒருத்தர் கண்டிப்பாக அவர் சொல்லுவார், இது மாதிரி இவர்கிட்ட இருக்கார், இவர் நிறைய அவர் ஒரு எடுத்து போடுவார், ஒரு வீடியோ எடுத்து போடுவார். இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார். இவர் கொண்டு போய் நிறுத்துவார். அப்போது அவருடைய பேர் கண்டிப்பாக வெளிப்படும், அவருடைய திறமைகளை வெளிப்படும். இதனால் வந்து தெரியலையே, அப்போ மக்களுக்கு வந்து நல்லது தானே, நல்ல விஷயம் தான் நடக்கும். இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். வீடு கட்டுறவங்க, இடம் வாங்கி போடுறவங்க, இதெல்லாமே நல்லது நடக்கும். அதுக்கு உண்டான தொழில் செய்கிறவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க. விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி, காய்கறிகள், தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும், மக்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம். இதுவும் அல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க, அவங்களுக்கு உதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும். ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமைய போகுது இந்த காலம். அவர்கள் வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலிமா அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க. அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க, அரசாங்கங்களும் நல்லது செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. அண்டை நாடுகளில் உறவு பலப்படும். இது முக்கியமாக சொல்லி ஆகணும். அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு, இது மூலிமா நல்ல பலன்கள் ஏற்படும். இணக்கமாவாங்க. தகராறு செஞ்சவங்க, சண்டை பண்ணியிருந்தவங்க, சச்சரவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒற்றுமையாவாங்க. சமீப காலமாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களாம் இப்போ மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். அது மாதிரி உள்ள நிலவரம்லாம் இப்போ வராது. ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க, ஒருத்தர்கிட்ட உதவியை, ஒருத்தரோட திறமையை வெளிப்படுத்துவாங்க. இது மாதிரி தான் நடக்கும். அப்போ நல்ல விஷயம் தானே. அப்போ அந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கும் போது இது மாதிரி தான் நடக்க போகுது. எல்லோரும் நல்லா வளர்ச்சி அடைய போகிறாங்க. கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும். கல்வியில் வளர்ச்சி ஏற்படும். அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும். புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும். அது ஆராய்ச்சி செய்யப்படும். அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரத்துக்கு பார்ப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். இது மாதிரி விஷயந்தான் இப்போ அந்த பொதுவான பலனாக நடக்க போகுது. இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும். சொற்பொழிவாளர்லாம் இருக்காங்க இல்லையா, ஆன்மீகத்தில் இருப்பாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்பொழிவாளர் இருப்பாங்க. அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க. கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க. ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்டிப்பாக இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம். அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க. அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு, பாராட்டு, திறமைகள் இதெல்லாமே வெளிப்பட போகுது. இப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன். அதனால் இந்த பொது பலன் நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் நலம் பெற்று வாயின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை வரும் மகாவாரங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்க சொல்லி வாழ்த்தி கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலே கேது இருக்காங்க, 7 ராகு இருக்காங்க. ஆனால் குரு நல்லதாக இருக்கார் பொசிஷன். உங்களுக்கு குரு வந்து நல்ல பொசிஷன் வந்திருக்கு. அப்போ குருவோட செவ்வாய் சேர்ந்துருக்கு. குருவோட செவ்வாய் சேரும்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அப்போது 9ஆம் இடத்துல குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. 9ஆம் இடத்துல ஏற்படுறது பெரிய விஷயந்தான். பாக்கியஸ்தானம் சொல்லப்படுது. எப்படி 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்தால் நல்லதுன்னு சொல்லுமோ, அதுக்கு அடுத்த ஸ்டேஜின்னு பார்க்கும்போது 9ஆம் இடம் தான் சொல்லப்படுது. அந்த 9ஆம் இடத்துல இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையில் நினைக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பாராத சந்திப்புகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். திடீர்னு ஒரு பிரபலமானவங்க வந்து உங்கள்கிட்ட பழகுவாங்க. அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அது மூலிமா நல்லபடியாக ஆகிடுவீங்க. எப்பயுமே ஒருத்தவங்க பெரிய ஆள் உங்கள் கூட பக்கபலமாக இருந்தால் யாருக்குமே அவங்க நன்மை தான் இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கும்போது இவங்களும் நல்லா தான் இருப்பாங்க. கூட வச்சுருக்கவங்கள கண்டிப்பாக அவங்க நல்லது தான் செய்வாங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் சொல்லுவீங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு மந்திரி மாதிரி தான். உங்கள் ராசிக்காரங்க எல்லாமே ஆலோசனை கொடுவீங்க, உதவி பண்ணுவீங்க, திட்டம் வகுத்து கொடுப்பீங்க. இதெல்லாமே கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போ அது மூலிமா உங்களுக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பல வழிகளும் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் எல்லாருடைய மேலே காப்பாற்றுவீங்க. உங்கள் மனைவி மக்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. இது இல்லாமல் நோய் நொடி வந்தாலும் கண்ணு தெரியாமல் போயிடும். வண்டி வாகனங்களால் பிரச்சனை வராது. அது மூலிமா நல்லதாக நடக்கும். பேச்சில் தொழில் பண்ணுறவங்க, பேச்சாளராக இருப்பாங்க இல்லையா, பேச்சாளர், சொற்பொழிவாளர், இது மாதிரிலாம் பாடகர், இது மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களெல்லாமே நல்ல பலன் பெற போகிறாங்க. பிரபலமாவாங்க, பலனும் கிடைக்கும். இது மாதிரி வருமானமும் நல்லா வந்து சேர்ந்து தொடர்ந்து இருக்கும். அதுதான் முக்கியம். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த வாய்ப்பு இப்போது இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது மாதிரி பயன்படுத்திடுவாங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் பண்ண போகுது. இது இல்லாமல்
உங்களுக்கு அந்த செவ்வாய் பயிற்சியோடைய பலன் பார்க்கும்போது இன்னும் நல்லா அபரிதமாக இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை இதெல்லாமே ஏற்படும். அது மூலிமா நல்லா நடக்கும். சொந்த பந்தங்கள் வந்து ஒன்று சேர்ந்து உங்கள்கிட்ட உதவி பண்ணுவாங்க. நோய் நொடி வந்தாலும் கண்ணு தெரியாமல் போயிடும், வந்த சோடு தெரியாமல் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துருவீங்க, உடனுக்குடன் முடித்து பார்த்துருவீங்க. இதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி தாயார் அம்மோட பெருமாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணலாம், அம்மன் வழிபாடு பண்ணலாம், ரெண்டுமே பண்ணிட்டு வரலாம். அது மாதிரி பண்ணிட்டு வரணும். புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடும், செவ்வாய் வெள்ளி அம்மன் வழிபாடும் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் முருகர் வழிபாடும் உங்களுக்கு பண்ணணும். ஏன்னா செவ்வாய் பயிற்சி இல்லையா, அதனால் முருகரோட வழிபாடும் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். முருகருக்கு வந்து விரதம் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லா கேட்டுங்க, முருகர் வந்து சோதனை பண்ணுவார், சிவனும் முருகனும் சோதனை பண்ணுவாங்க, ஆனால் கண்டிப்பாக பலன் கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். மற்ற தெய்வங்களை மாதிரி இவங்க 2 பேரும் கிடையாது. அதனால் அது மாதிரி நீங்கள் அதை சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒவ்வொரு முருகர் கோயிலுக்கும் போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். அங்கே உள்ள மயிலுக்கு வந்து உணவு கொடுங்க. வேல் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு, வழிபாடு பண்ணுறதுக்கு பண்ணுங்கள். தான தர்மம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். முருகருக்கு பிடித்தமான பழங்கள், பஞ்சாமிரதம் இல்லாமல் அதுக்கு உண்டான பிரசாதம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செய்யலாம். பழங்கள்லாம் பறவைகளுக்கு வந்து மயிலுக்கு தானே இல்லை, எல்லா பறவைகளுக்குமே பழங்கள் வந்து கொடுக்கலாம், உணவாக கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். தான தர்மங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு துணிமணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்பயுமே உணவு கொடுக்கறதுன்றது எல்லாம் பொதுவாக கொடுக்குறது. நீங்கள் உங்கள் ராசிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு வரலாம். அப்போ அதனால் அவங்க பலன் அடைவாங்க. நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா கூட்டின்னு போய் கூட கடையில் வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும், தடைப்பட்ட விஷயம் விலகிடும், மறைமுக எதிர்ப்புகள் போயிடும். இதுவுமே நடக்கும். கர்மா கரையிறது தான் இது. எப்பயுமே நல்லா கேட்டுங்க, எந்த ஒரு மனிதருக்கும் ஜாதகத்தில் இல்லை கஷ்டமாக நல்ல நேரம் இருந்தால் கூட கர்மா இருந்தால் விடாது. அவனுக்கு வந்து கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த கர்மா கரையிறதுக்கு இறை நம்பிக்கையும் இந்த மாதிரி இறை பரிகாரங்களும் தான தர்மங்களும் தான் உதவி செய்யும். அப்போ கூட கர்மா முழுவதும் கரையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் போதே உங்களுக்கு போதுமே, அதுதான் உண்மையான விஷயம். அப்போது இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த பரிகாரம்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஒரு 11 வாரம் பண்ணுங்கள், ஒரு 48 நாள் பண்ணுங்கள், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன் அப்போ அதுங்க தொடர்ந்துட்டா கண்டிப்பாக விடாமல், அது பயம், பக்தியில் பயபக்தின்னு ஒன்று வேணும். அது கண்டிப்பாக உள்ள மக்களிடையே இருக்குது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அது குறையக்கூடாதுக்காக தான் இது மாதிரி அடியணை போன்றவர் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரோம். ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியவர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவங்களுமே சொல்லிட்டு வராங்க. அந்த பயபக்தி இருக்கணும் தான். பயபக்தி இருந்தால் தான் மக்கள் மத்தியில் நல்லது நடக்கும். இல்லைன்னா தீய சக்தி மேலோங்கி எல்லாமே எங்கே பார்த்தாலுமே கெட்ட விஷயந்தான் நடக்கும். அதனால் அதுக்கு போக வேண்டாம்னு தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பரிசையில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.